அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இதுதான் பார்த்துங்க ரோடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு ரோடுங்க. இந்த ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, கம்பி வேலி, அப்படியே இந்த காம்பவுண்ட் வால், அப்படியே இந்த கேட்டு தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் நிறைய சிறப்பம்சங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 50 சென்ட் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஆனால் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 சென்ட்டு. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபென்ஸ் பண்ணி முன்னாடி காம்பவுண்ட் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு செம்மண் பகுதி. நீங்கள் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு செம்மண். உங்களுக்கு என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாம். ஒரு 50 சென்ட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன கார்டன் பண்ணணும், ஒரு ஃபார்மிங் பண்ணணும், மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் பண்ணணும், இல்லை மல்டிபிள் ஃப்ரூட் பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஃபேஸ் வந்து ஒரு 90 அடியிலேருந்து 100 அடி வரைக்கும் வரும் உங்களுக்கு ரோடு ஃபேஸு. இதுக்குள்ளே இது வந்து எம்டி லேண்டு கிடையாதுங்க. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30 மாமரங்கள், ஹைப்ரிட் மாமரங்கள் இருக்குதுங்க. இது எல்லாமே காப்புக்கு வந்த மாமரங்கள் தான். ஆல்ரெடி காய்ச்சிருக்குது. இதுக்கப்புறம் இது வருஷம் காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாமரங்கள். இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் இன்டர் கிராப்ஸை வந்து நீங்கள் மற்ற மல்டிபிள் ஃப்ரூட் பிளான்ட்ஸு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸும் பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த யூரோப்பியன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து கீழே பார்க்கிங் விட்டு மேலே வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸும் பில்ட் பண்ணி கொடுத்துருவாருங்க லேண்ட் ஓனர். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கே தான் ஃபார்ம் ஹவுஸோடைய ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ கீழே பில்லர்லாம் வச்சு மேலே ஏற்றியாச்சுங்க. இதில் அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருவாருங்க. நீங்கள் வந்து இந்த லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாருங்க. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த லேண்டுக்குள்ளேயே உங்களுக்கு போர்வெல் அமைஞ்சிருக்குதுங்க. போர்வெல் அப்படிங்கிறது ஒரு 500 அடி இருக்குதுங்க. இந்த 500 அடியில் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள். நீங்கள் எட்டி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி மேலால் உங்களுக்கு தெரியும். 10 அடியில் உங்களுக்கு தண்ணி இருக்குதுங்க இந்த போர்வெல்லில். அப்போ தண்ணி நீரோட்டம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு பார்த்துக்குங்க. தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக பெய்யக்கூடிய ஒரு ஏரியாங்க. வருஷத்துக்கு 1200 மில்லிமீட்டர்லேருந்து 1500 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய ஒரு ஏரியா. ஒரு செழிப்பான ஏரியாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வேணும், ஒரு சூப்பரான வியூ, ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டை வாங்குங்க. இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்டு 1,60,60,000 ரூபா தான் கேட்குறாருங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு வந்து மேக்க ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது அதிகபட்சம் 30 மினிட்ஸ் ட்ராவலுங்க. இந்த லேண்டை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில்னா கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.